வருங்கால ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்களுக்கு வணக்கம். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 1.5 தொடர்ந்து இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் செகண்ட் பார்ட். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பர்டிகுலர் கொஸ்டின். அந்த பர்டிகுலர் கொஸ்டினில் நான் சொன்ன மாதிரியே ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி மெயின்ஸ் லெவலில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரிலிம்ஸில் கேட்டால் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் அவுட்புட் ரீசனிங் எடுத்துப்போமே. என்னடா ரீசனிங் ஆப்டியெல்லாம் ரிலேட் பண்ணுறோம், நம்ம பேங்கிங் தானே ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஸோ ரிலேட் பண்ணல. ஸோ இன்புட் அவுட்புட் மெயின்ஸில் மட்டும்தான் வரும். அதுவே ப்ரிலிம்ஸில் கேட்டால் எப்படி ஈஸியாக மாற்றுவானோ அந்த மாதிரி கேட்டால் அதுக்கும் ரெடி ஆகிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஸோ அந்த வீடியோவோட நிறுத்தாமல் இந்த லெவல். அப்புறம் ஏன் சார் மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் எடுக்கலன்னா, திஸ் இஸ் நாட் ஃபார் மெயின்ஸ், வி ஆர் ஃபோக்கஸிங் ப்ரிலிம்ஸ். ஓகேவா? ஸோ பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ்வலாக சொல்கிற கதை தான். Read the following passage carefully and answer the questions given below it. Certain words or phrases have been printed in bold. So நான் இங்க boldல redல கொடுத்திருப்பேன். ஓகேவா? ஸோ போல்ட் இல்லாட்டி ரெட்ல கொடுத்துருப்பேன், அந்த ரெட்ல இங்க கொடுத்துருக்கேன், பட் எக்ஸாம்ல போல்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எக்ஸாமை பொறுத்தவரை எல்லாமே நார்மல் லெட்டர்ஸ் நார்மல் ஃபாண்ட்ல இருக்கும், அது மட்டும் போல்டு பண்ணியிருப்பாங்க, இங்க ரெட்ல இருக்கும். ஸோ ரெட் to help you locate them while answering some of the questions. சில கொஸ்டின்ஸை நம்ம லொக்கேட் பண்ணுறதுக்காகவே கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம், பட் கொஸ்டின் கண்டென்ட்ல தான் நமக்கு சம்பவமே வைப்பான். ஸோ போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடலாம். A new analysis, ஒரு புது அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, has determined fixed. determined அப்படின்னா அதை ஃபிக்ஸ்டும் சொல்லலாம், இல்லை ஸ்டேட்டட்னும் சொல்லலாம், இல்லை ஃபவுண்டுனும் சொல்லலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் யூசேஜ் அது மாறும். has determinedனா இந்த இடத்துல அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன டிட்டர்மைன் பண்ணிருக்காங்க? has found that the threat of global warming can still be curtailed. global warming அப்படின்னா என்ன ஆகும்? உலகம் புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் global warming. global warming can still be curtailed. கட்டு டெய்ல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்டைல்னா ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அனிமல்ஸை பொறுத்தவரை கட்டிங் டெய்ல் ஆஃப் அனிமல்ஸ், கட்டிங் த டெய்ல் ஆஃப் அனிமல்ஸ், அதான் கர்டைல். என்னடா அது புதுசா இருக்கு அப்படின்னா, இதுதான் அப்படியே மாறி டு ரெடியூஸ் அப்படின்ற மீனிங்க்கு வந்துருச்சு. கர்டைல் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த நுனியை மட்டுமாவது வெட்டுறது, அதை தான் சொல்றான். ஸோ கேன் ஸ்டில் பி கர்டைல்டு, அந்த குளோபல் வார்மிங்கை வந்து இன்னமும் கொஞ்சம் அந்த நுனியவாவது கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். கர்டைல்டு இஃப் கண்ட்ரிஸ் கட் எமிஷன்ஸா. எமிஷன்ஸ்னா என்ன? ஒரு இதுல இருந்து வெளியே எக்ஸாஸ்டா வெளில வரதான் எமிஷன்ஸ்னு சொல்றாங்க. ஸோ வண்டியில இருந்து வரக்கூடிய புகையாகட்டும், இண்டஸ்ட்ரியல்ல இருந்து வரக்கூடிய புகையாகட்டும், அதெல்லாம் சொல்றாங்க. ஸோ எமிஷன்ஸ் ஆஃப் ஹீட் ட்ராப்பிங் கிரீன் ஹவுஸ் கேசஸ். எமிஷன்ஸ் ஆஃப் ஹீட் ட்ராப்பிங் கேசஸ்னா அந்த எமிஷன் எதை கன்ஸ்டியூட் பண்ணும்? ஹீட் ட்ராப்பிங் கிரீன் ஹவுஸ் கேஸ், CO2, சல்ஃபர் டை ஆக்சைடு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீட்டை ட்ராப் பண்ணக்கூடியது, எர்த்துக்குள்ள வர்ற ஹீட்டை ட்ராப் பண்ணக்கூடிய கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. எமிஷன்ஸ் ஃப்ரம்னா அது எங்கேருந்து வருதுங்கிறத சொல்லணும், இண்டஸ்ட்ரி இல்லை வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ எமிஷன்ஸ் ஆஃப் ஹீட் ட்ராப்பிங் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் பை 80% திஸ் செஞ்சுரி. அதாவது இந்த நூற்றாண்டுக்குள்ள 80% எமிஷன், கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை நம்ம கட் பண்ணோம்னா நம்ம குளோபல் வார்மிங்கை நுனியவாவது கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. The analysis was completed by, யார் கம்ப்ளீட் பண்ணியிருக்கா? சயின்டிஸ்ட் அட் நேஷனல் சென்டர் ஃபார் அட்மாஸ்பரிக் ரிசர்ச் அப்படிங்கிறவங்க தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வேரஸ் குளோபல் டெம்பரேச்சர்ஸ், வேரஸ் அப்படிங்கிறது ஒரு கனெக்டர் மக்களே. வேரஸ் வைல் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் கனெக்டர். வைல்ங்கிறது ஆக்சுவலா ரெண்டு கான்ட்ராஸ்டிங் விஷயத்த, வேரஸ் அண்ட் வைலுங்கிறது ரெண்டு கான்ட்ராஸ்டிங் விஷயத்த கனெக்ட் பண்ணும் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அண்ணன் நல்ல பையன் தான் ஆனா தம்பி ஒரு மாதிரி கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல தம்பி நல்ல பையன் தான் ஆனா அண்ணன் கொஞ்சம் ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச பையங்க, ஒரு கெட்ட பையங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். he is good whereas his brother, அந்த இடத்துல பட்டுன்னு சொல்லக்கூடாது. பட்டுன்னு சொல்றது தமிழை பொறுத்தவரை ஆனாங்கிறது பட்டு தான், ஆனா இங்கிலீஷ்ல whereas his brother is not good, இவன் அப்படி ஆனா அவன் அந்த மாதிரி கான்ட்ரரியா சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு whereas பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி while பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவா என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம இதை கட் பண்ணா நமக்கு வந்து கிரீன் ஹவுஸ் எமிஷன்ஸை குறைச்சா குளோபல் வார்மிங் குறையும் சொல்லியிருக்காங்க. அப்ப இங்கே அதை ஆப்போசிட்டா தானே சொல்லணும். என்ன சொல்லியிருக்காங்க? whereas global temperatures would rise, global temperature ரைஸ் ஆகும். மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் பொட்டன்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா ஒரு 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 தகுதி இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் கேண்டிடேட் அப்படின்னா அவன்கிட்ட ஒரு திறமை இருக்குப்பா, அவன் திறமையான ஒரு கேண்டிடேட் அப்படின்னு சொல்லுவான். அந்த இடத்துல பொட்டன்ஷியல், ஹி ஹேஸ் த பொட்டன்ஷியல் அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஒரு உந்துதல் இருக்கு அவனுக்குள்ள அப்படின்னு சொல்றது தான் பொட்டன்ஷியல் சொல்லுவான்.
பொட்டன்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா பொட்டன்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூஸ். இப்போ ஆஸ்பெக்ட் என்னோட ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த இடத்துல பொட்டன்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்னா ஃபேக்டர்ஸை சொல்லுவாங்க. பொட்டன்ஷியல் ஃபேக்டர்ஸ் காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொட்டன்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. த மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் பொட்டன்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இன்க்ளூடிங் ஹியூஜ் லாசஸ் ஆஃப் ஆர்டிக் சி ஐஸ், ஆர்டிக் கடல்ல இருக்கக்கூடிய ஐஸ் அண்ட் பெர்மாஃப்ராஸ்ட், அதுவும் ஐஸ் ரிலேட்டட் ஒரு டேர்ம் தான் பெர்மாஃப்ராஸ்ட், அண்ட் மேஜர் சீ லெவல் ரைஸ் couldn't be certainly avoided. இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. எப்போ நம்ம இதை பண்ணாதப்போ 80% அந்த என்ன சொல்றது இந்த செஞ்சுரிக்குள்ள நம்ம அந்த ஹீட் ட்ராப்பிங் கிரீன் ஹவுஸ் கேசஸ் எமிஷனை குறைக்கலைன்னா என்னென்ன நடக்கும் சொல்றாங்க? குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் பொட்டன்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இன்க்ளூடிங் ஹியூஜ் லாசஸ் ஆஃப் ஆர்டிக் சி ஐஸ் அண்ட் பெர்மாஃப்ரோஸ்ட் அண்ட் மேஜர் சீ லெவல் ரைஸ் couldn't be certainly avoided. இங்கிலீஷ் லாங்குவேஜை பார்த்து அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு அதை விஷுவலைஸ் பண்ணிட்டோன்னு வைங்க, வேற ஒண்ணுமே கிடையாது இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போவோம். This research indicates that we could no longer avoid major warming during this century. என்னடா இப்பதான் அதை அவாய்ட் பண்ணலாம்னு சொன்னான், இப்போ என்ன சொல்றான்? இந்த ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா we could no longer avoid major warming, நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது, said NCAR scientist வாரன் வாஷிங்டன். வாரன் வாஷிங்டன்றவர் தான் சொன்னார். ஏன்னா கொஸ்டின்ல கேட்பான் யாரு சொன்னா, ஹூ இஸ் தட் NCAR சயின்டிஸ்ட், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் NCAR அப்படின்னு கூட கேட்கலாம். த ஸ்டடி பேப்பர்ஸ் லீடிங் ஆத்தர், அவர் தான் லீடிங் ஆத்தர். ஓகேவா? அவரை டைரக்டர்னு சில நேரம் கொடுத்துருப்போம், நம்ம கரெக்டாக லீடிங் ஆத்தர்னு கரெக்ட் பண்ணோம், அதான் ஆன்சரா இருக்கும். பட் அது மட்டும் இல்ல, நம்மளால மேஜர் வார்மிங்கை மாற்ற முடியாது. பட் இஃப் த யூனிவர்ஸ் வாஸ் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் லெவல் ஆஃப் எமிஷன் கட்ஸ், த யூனிவர்ஸ்ன்னு சொல்றது நம்ம உலகத்தை தான் சொல்றாங்க, நம்ம உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் சொல்றாங்க. எல்லாருமே இந்த லெவல் ஆஃப் எமிஷன் கட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வருவது. ஓகேவா? பிரிங்கிங் இன்டு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டு எஃபெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா இந்த லெவல் ஆஃப் எமிஷன் கட்ஸ் we could stabilize the threat of climate change. ஸ்டெபிலைஸ் அப்படின்னா நியூட்ரலைஸ்னு கூட சொல்லலாம். ஸ்டெபிலைஸ் இப்போ ஜென்ரலாக நம்ம வீடுகளில் டிவிக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் ஸ்டெபிலைசர் வைப்போம். அது என்ன பண்ணும் ஆக்சுவலாக, அதோட வேலை என்ன, அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னே தெரியாமல் வாங்கி வைக்கணும்னு வாங்கிடுறோம். பட் ஆக்சுவலாக ஸ்டெபிலைசர் எதுக்கு வாங்கி யூஸ் பண்ணுவாங்கன்னா கரண்ட் ஃப்ளோவை ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக, ஒரு கான்ஸ்டன்ட் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்டெபிலைஸ்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக போக விடாமல் நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த 80% எமிஷன் கட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? த்ரெட் ஆஃப் கிளைமேட் சேஞ்சை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாப்புல? வாரன் வாஷிங்டன். யார் அவர்? லீடிங் ஆத்தர். எந்த பேப்பருக்கு? NCAR பேப்பருக்கு. ஓகேவா? தெளிவா? ஸோ இதை கடகடன் ரீட் பண்ணால் அழகாக புரிஞ்சுக்கலாம். அடுத்து போகலாமா? ஸோ குளோபல் டெம்பரேச்சர்ஸ் ஹவ் வார்ம்டு பை க்ளோஸ் டு 2 degrees Celsius. என்னடா ரெண்டை போய் பெருசாக பேசுனா மக்களே, வருஷத்துக்கோ இல்லை 10 வருஷத்துக்கோ ஒருக்கா உலகம் முழுவதும் 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 32, 30லாம் இல்லை சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 30லாம் நினைக்காதீங்க, 30லேருந்து 32 ஆகுது. 30 எந்த லெவல்னு தெரியல, 30, 32 ஆகுது, 32, 34 ஆகுது. 2ங்கிறது பெரிய வேல்யூ. சீக்கிரமே உலகம் ரொம்ப எரிஞ்சு சாம்பலாகவே வாய்ப்பு இருக்கு, அப்படி ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 டிகிரி செல்சியஸ் சின்ஸ் த ப்ரீ இண்டஸ்ட்ரியல் எரா, அதாவது இண்டஸ்ட்ரியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எரா அப்படின்னா எ பர்டிகுலர் ஏஜ் ஆஃப் லைஃப், எ பர்டிகுலர் ஸ்டேஜ், ஒரு பர்டிகுலர் காலத்தை அப்படி சொல்லுவாங்க. ஒரு எப்படி சொல்றது, என்னென்ன சொல்லுவாங்கன்னா அந்தந்த காலங்களில் ஒன்று கல் தோன்றி மண் தோன்றா காலம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ரீ இண்டஸ்ட்ரியல் எரா என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம். ஸோ ப்ரீ இண்டஸ்ட்ரியல் எரா அப்படிங்கிறதுல 2 டிகிரி செல்சியஸ் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் எரால இருந்து இப்போ என்ன ஆயிருக்குன்னா 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மச் ஆஃப் த வார்மிங் இஸ், முக்காவாசி வார்மிங் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ப்ரொடியூஸ்டு எமிஷன்ஸ் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ், அதை தான் 80% குறைக்கணும்னு சொல்றாங்க. மெயின்லி கார்பன் டை ஆக்சைடு, பர்டிகுலரா இந்த CO2. நம்ம நுகர்றத உடனே சொல்லக்கூடாது, அப்போ நம்மளும் அதில் தானே மூச்சு விடுறோம், வெளில விடுறது கார்பன் டை ஆக்சைடு தானே, அதனாலயா அப்படின்னா கிடையாது, நம்ம விடுறது கம்மி. ஆனால் அஸ் அ ஹோல் வெஹிக்கிள்ஸ் மூலமா அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மூலமா ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஏரா, அதுக்கு தான் இண்டஸ்ட்ரீஸை மீன் பண்றோம். இண்டஸ்ட்ரீஸ் மூலமா வர்றது தான் நமக்கு பெரிய இஷ்யூவா இருக்கு. திஸ் ஹீட் ட்ராப்பிங் கேஸ் ஹேஸ் சர்ஜ்டு ஃப்ரம் a pre-industrial level of about 294. இப்போ சர்ஜ்டுனா எனக்கு மீனிங் தெரியாது சார், நான் எப்படி சார் அதை கண்டுபிடிக்கிறது? சர்ஜ்டு விட்டுருங்க. இந்த கேஸ் என்னமோ பண்ணியிருக்கு. எங்க இருந்து? ஃப்ரம் அ ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல் ஆஃப் அபவுட்
294 parts per million. Parts per million ஒன்றும் இல்லை மக்களே, மில்லியன் பார்ட்ஸ் இருக்க இடத்துல 294 பார்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு அப்படிங்கிறதான் பார்ட்ஸ் பெர் மில்லியன் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம்ல, இப்போ மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல சொல்றோம் 2:3 ரேஷியோ அப்படின்னு சொல்றோம்னா 3 liters ஆஃப் மில்க்ல 2 liters ஆஃப் வாட்டர் இருந்தா 2 parts per 3 parts அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் இங்க நடக்குது. 294 parts per million parts, அதுதான் parts per million அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல மீனிங் வருவோம். வாங்க வாங்க வாங்க. This heat trapping gas has surged from a pre-industrial level of about 294 parts per million in the atmosphere to more than 390 parts per million. 294ல இருந்து 390 ரீச் ஆகிற வரைக்கும் என்னமோ நடந்திருக்கு. என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப சர்ஜ்டுனா என்ன மீனிங்கா இருக்கும்? இன்க்ரீஸ்டுன்னு சொல்லலாமா? சிம்பிள், அவ்வளவுதான். சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டா பில்லர்ஸும் முடிஞ்சு. ஓகேவா? அதுதான் அப்ரோச்சே. ஸோ டு மோர் தென் 390 பார்ட்ஸ் பெர் மில்லியன் டுடே வித் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ். ஸோ இப்போ இதை போல்டு பண்ணியிருக்கானா, இந்த காலம் போட்டிருக்கானா? ஸோ அப்போ இந்த விஷயத்துல ஏதோ ஒரு வேர்ட்ஸ் ஸ்வாப்போ ஏதோ ஒரு எரர் ஸ்பாட்டிங்க, எனக்கு தெரிஞ்சு ஏபிசிடின்னு போட்டாலே ஜென்ரலாக எரர் ஸ்பாட்டிங்காக தான் இருக்கும். அதுதான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ வித் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் ஷோயிங் தட் அடிஷனல் வார்மிங் ஆஃப் அபவுட் 2 degrees Celsius may be the threshold for harmful climate change. The European Union have asked for dramatic cuts in emissions of carbon dioxide and other harmful greenhouse gases. படிக்கையிலே தவறு தெரியுது. சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் படிச்சிருக்கோமா? யூரோப்பியன் யூனியன்ங்கிறது ஒன்று மொத்தமாக சேர்த்துட்டாங்க, ஒரு டீம் ஆக்கிட்டாங்க. யூரோப்பியன் யூனியன்ங்கிறது ஒரு சிங்குலர் நவுன். சிங்குலர் நவுன்னா அப்போ சிங்குலர் வெர்பு தானே வரும், அப்போ ஹாவ் வராது, ஹேஸ் வரும். has asked for dramatic cuts in emissions of carbon dioxide and other harmful greenhouse gases. யார் கேட்டிருக்கா? யூரோப்பியன் யூனியன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த டு எக்ஸாமைன் த இம்பாக்ட் ஆஃப் கட்ஸ் ஆன் த வேர்ல்ட்ஸ் கிளைமேட். இந்த கட்டு, அதாவது இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை குறைச்சா அது வேர்ல்டு கிளைமேட்ல என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ணுதுங்கிறத ஆராயிறதுக்கு, எக்ஸாமைன் பண்றதுக்கு, ஸ்க்ரூட்டினைஸ் பண்றதுக்கு வாஷிங்டன் அண்ட் ஹிஸ் கொலீக்ஸ், வாஷிங்டனும் அவர் கூட வேலை பார்க்குறவங்க, கொலீக்ஸ்னா கூட வேலை பார்க்குறவங்க, ஸோ அண்ட் ஹிஸ் கொலீக்ஸ் ஆப்ரேட் அ சீரீஸ் ஆஃப், அண்ட் ஹிஸ் கொலீக்ஸ்னா இது டோட்டலா சொல்றப்போ இது ப்ளூரல் நவுன், அதனால நம்ம அங்க ஆப்ரேட்ஸ்னு போடல, ஆப்ரேட்னு போடுறோம். ஆப்ரேட் அ சீரீஸ் ஆஃப் குளோபல் ஸ்டடீஸ் இன் கொலாபரேஷன். கொலாபரேஷனா கூட்டு முயற்சி, ஒருத்தவங்களோட ஒப்புதலோட இருந்து சேர்ந்து செயல்படுவது. ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னு சொல்லலாம். டுகெதர் கொலாபரேட் பண்ணுவது, டுகெதர் வித் த NCAR பேஸ்ட் கம்யூனிட்டி கிளைமேட் சிஸ்டம் மாடல். ஸோ எங்க ஸ்டடி இன் கொலாபரேஷன், யாரு? வாஷிங்டனும் and his colleagues operate a series of global studies in collaboration with the NCAR based community climate system model. இந்த CCSM கூட சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. they assumed that அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு லெவல் could be held to 460 parts per million at the end of this century. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம அதை குறைச்சு, அதாவது 390 ரீச் பண்றதுக்கு பதிலாக 460 ரீச் ஆகுதுன்னு வச்சுப்போம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. 460 parts per million at the end of century. இன் கான்ட்ராஸ்ட், சாரி 390ல இருக்கு, 390ல தான் இப்போ வந்திருக்கு ஆக்சுவலா டுடே. 390ல இருந்து 460 தான் ரீச் ஆகுதுன்னு வச்சுப்போம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. இன் கான்ட்ராஸ்ட் எமிஷன்ஸ் ஆர் நவ் ஆன் ட்ராக் என்ன பாதையில இருக்கு? ஆன் ட்ராக்னா வழியில இருக்கு. எந்த பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னா டு ரீச் அபவுட் 770 பார்ட்ஸ் பெர் மில்லியன் பை 2200. 2200வது வருடம், அதாவது இப்போ 2022 2200ல 770 போய் தொடும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க? 460ன்னு அசியூம் பண்ணிட்டு, அதாவது அன்செக் பண்ணலனா, நம்ம வந்து அந்த கட் பண்ணலனா 770 ரீச் ஆகுமா, நம்ம கட் பண்ணி 460க்கு வச்சோம், அப்படி ஒருவேளை வச்சோம்னா the team's results stated that if carbon dioxide were held to 460 parts per million, global temperatures would spike by 0.8 degrees Celsius above current readings by the end of this century. அதாவது 2 டிகிரி கூடுச்சு ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஏரால. இப்போ நாம 770 ரீச் பண்ணாம 460 மட்டும் ரீச் பண்ற அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம மாசுபடுத்தினோம்னா நமக்கு 0.8 டிகிரி செல்சியஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 1.2 டிகிரி செல்சியஸ் சேவ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகாம. ஸோ அதுக்காக தான் இதை பண்றது அப்படின்னு சொல்றாங்க.
In contrast, the study also showed that emissions, so இந்த மாதிரி ஹைலைட் ஆனா கண்டிப்பா வேர்ட் ஸ்வாப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம வேர்ட் ஸ்வாப்ல சால்வ் பண்ணிப்போம், இப்போதைக்கு ரீட் பண்ணிப்போம். Showed that emissions would rise by almost 5 times that amount to 2.3 degrees Celsius above current readings if temperatures were continued to be allowed on their present course. அதாவது தன்னோட வழியிலேயே அது இருந்துச்சுன்னா, எமிஷன்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா 0.8 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பதிலா அது 2.3 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Holding carbon dioxide levels to 460 parts per million would have other harmful impacts according to the climate study. அதுவே இதை 460 parts per millionல வச்சா வேற மாதிரி இஷ்யூஸ் வரும் ஆனால் மேஜர் இஷ்யூஸ் வராதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த இஷ்யூஸ் வேற மாதிரி வரும், பட் கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூ குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ கொஸ்டின்குள்ள போயிடலாமா? Why has the European Union asked for dramatic cuts in carbon dioxide and harmful greenhouse gas emissions? நான் சொல்லியிருக்கேன், கண்டென்ட் பேஸ்டாக இருந்துட்டாலே நம்ம கண்டென்ட்டை தெளிவாக ரீட் பண்ணி 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் டப்புன்னு ஆன்சர் வரும். நமக்கு ரீட் பண்ணையிலே இந்த கண்டென்ட்டை பற்றி அவன் பேசவே இல்லையே, என்ன புதுசாக கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே என்ன கேட்டிருக்கான், ஏன் யூரோப்பியன் யூனியன் வந்து ட்ராமாட்டிக் கட்ஸ் கேட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் பாருங்க, as global warming is not an important issue, தவறு, முடிஞ்சு. அடுத்து, as the temperature may rise almost by an additional 2 degree and this will lead to severe change in the climate. நமக்கு இந்த 2 டிகிரியில ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். 2 டிகிரி ஒரு இடத்துல சொல்லியிருந்தா, ஒரு இடத்துல 2.3 சொல்லியிருந்தான். ஸோ அதை மட்டும் நிலுவையில் வச்சுப்போம். அடுத்து பார்ப்போம். as the NCAR has forced the European Union to announce the cuts. NCAR ஃபோர்ஸ் பண்ணுச்சா? கண்டிப்பாக அப்படி ஒரு லைன் பார்க்கல. ஸோ அதுவும் முடிஞ்சு. அடுத்து, as all the countries has decided to cut emissions of carbon dioxide. எல்லா கண்ட்ரிஸும் முடிவெடுத்துச்சுங்கிறதையும் நம்ம பார்க்கல. ஸோ அதுவும் தவறு. none of these இதுவா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது, நம்ம போய் அந்த சென்டென்ஸை பார்த்துட்டா புரிஞ்சிருச்சோம். So with research and analysis showing that additional warming of about 2 degrees Celsius may be the threshold for harmful climate change. May be the threshold னு 2 டிகிரி தான் சொல்றான். ஸோ அப்போ கான்ஃபிடென்ட்டா ஆப்ஷன் பி, இதுவும் கிடையாது. அவ்வளோதான், சிம்பிள். வித்தின் 10 to 20 செகண்ட்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணலாம். அடுத்து, ஸோ வாட் வுட் பி த ஃபாலோயிங் இம்பேக்ட் ஆஃப் unchecked carbon dioxide and greenhouse gas emissions? uncheck பண்ண carbon dioxide and greenhouse gas emissionsனாலும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றோம். The temperature would increase from the current temperature by 2.3 degrees Celsius. சொல்லியிருந்தானா? பார்த்துருக்கோமா 2.3 degree Celsius? அது. அடுத்து, global temperatures will increase by 0.8 degree Celsius. uncheck பண்ணாவா 0.8 டிகிரி? 460, 390லேருந்து 460 போனால் மட்டும்தான் 0.8 டிகிரி. ஸோ அதுவும் கிடையாது. ஆர்டிக் வார்மிங் குட் பி ரெடியூஸ்டு. எப்படி ரெடியூஸ் ஆகும்? தெர்மல் பவர் எக்ஸ்பேன்ஷன், அது எப்படி குறையும்? ஸோ நன் ஆஃப் திஸ் கிடையாது. ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் இன் த கான்டெக்ட் ஆஃப் த பேசேஜ்? எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். அட் பிரசன்ட் த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் இஸ் அபவுட் 274. இப்படி ஒரு வேல்யூ நம்ம பார்க்கவே இல்லை. வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க, வேல்யூஸ் என்னென்ன இருக்கு, 274 எங்கேயாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்கான், 294ல இருந்து 390 இருக்கு. 460 வேணா ரீச் ஆகும், 770 வேணா ரீச் ஆகும் தான் பார்த்துருக்கோம். ஸோ 274 கிடையாது. எது கரெக்ட்னு கேட்டிருக்கான், நல்லா கவனிச்சுக்கோங்க. விச் இஸ் கரெக்ட், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. The carbon dioxide emissions will be about 450 ppm at the end of this century if unchecked. uncheck பண்ணா 450 சொன்னா 770. ஸோ அதுவும் கிடையாது. The carbon dioxide emission was about 330 parts per million during the pre-industrial era. Pre-industrial era 330 இருந்துச்சு, 290 இல்ல. So the carbon dioxide emissions will be about 770 parts per million at the end of this century if unchecked. So D is the right answer and others are wrong. So simply D is the answer. Next question. What does the scientist Warren Washington mean when he says we could stabilize the threat of climate change? நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும்னு சொன்னார். நாம அப்பயே ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். இப்போ பார்ப்போம். climate change can be stopped partially. பார்ஷியலா ஸ்டாப் பண்ண முடியுமா? சரி, அது கூட டவுட்டா இருக்கான். பார்ஷியல்னு சொல்றது சரியா தானே இருக்கு அப்படின்னு தோணும். அடுத்து பார்ப்போம். climate change can be regularized. அதை ரெகுலரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறோம். climate change and its effects can be studied extensively. இது கண்டிப்பா கிடையாது. படிக்க போறோமா? இல்ல. the harmful effects of the change in climate can be minimized. harmful effect வேணா மினிமைஸ் பண்ணலாம். climate change ரெகுலரைஸ்லாம் பண்ண முடியாது, அதை பாதியெல்லாம் மாற்ற முடியாது, பட் மினிமைஸ் பண்ணலாங்கிறத தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ டி இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி போலாமா? 5வது கேள்வி. அவ்வளோதான், இதுக்கு தான் ஆப்ஷன்ஸை பார்க்கணுன்றது. ஃபைண்ட் த எரோனியஸ் பார்ட், அதாவது எரர் இருக்கக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ வித் ரிசர்ச் நம்ம அழகாக கண்டுபிடிச்சிட்டோம். ஹாவ் ஆஸ்க்டு. ஸோ இந்த இடத்துல ஹேஸ் வரணும். அது என்ன? அது சி. ஸோ சி ஆப்ஷன் இஸ் தி ஆன்சர். ஸோ அது அங்கேயே முடிச்சிட்டோம். அடுத்த கேள்வி.
இதுல வேர்ட் ஸ்வாப் பார்த்துட்டோமா. ஸோ இன் திஸ் கொஸ்டின் சம் வேர்ட்ஸ் ஆர் ஹைலைட்டட் இன் போல்ட் விச் மே ஆர் மே நாட் பி இன் தேர் ப்ராப்பர் பிளேஸ். தன்னுடைய இடத்துல அது இல்லாமலும் இருக்கலாம், இருக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறான். யூ ஹாவ் டு அரேஞ்ச் தெம் இன் ஆர்டர் டு மேக் சென்டென்சஸ் கொஹரண்ட்லி அண்ட் மீனிங்ஃபுல்லி கரெக்டா. அதாவது ஒரு தீமை பேஸ் பண்ணி கரெக்டா இருக்கணும் அண்ட் கரெக்டான மீனிங்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இன் கான்ட்ராஸ்ட் த ஸ்டடி ஆல்சோ ஷோட் தட் emissions would rise by almost 5 times. கரெக்டா தானே இருக்கு. emissions increase ஆகலாம் 5 times. that amount to 2.3 degree Celsius. emissions increase ஆகி 2.3 degree Celsiusக்கு ரீச் ஆகலாம். emissions எப்படி 2.3 degree Celsius ரீச் ஆகும்? டெம்பரேச்சர் தானே 2.3 degree Celsius ரீச் ஆகும். அப்போ C அந்த இடத்துக்கு வரலாமா? சாரி, அப்போ C and A நம்ம மாத்திருப்போம். சரி, மாத்தி செக் பண்ணி பார்ப்போம். In contrast, the study also showed that temperatures would rise by almost 5 times, that amount to 2.3 degrees Celsius above current readings. இப்போ இருக்கக்கூடிய ரீடிங்ஸ். அப்போ அது கரெக்ட் தான். பி அதோட பொசிஷன்ல தான் இருக்கு. அப்போ பி இருக்கக்கூடிய ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு தான், ஏசியா ஏடியா அப்படின்னு சொல்லிட்டு. கரண்ட் ரீடிங்ஸ், இஃப் டெம்பரேச்சர்ஸ் வேர் டு கண்டினியூ டு பி அலோடு, டு பி அதுக்கப்புறம் கண்டிப்பா done form of verb, done form of verb, அதாவது past participle அதுதான் வரும். to be allowed on the air, இந்த இடத்துல passive form, to be allowed செய்யப்பட, to be allowed அனுமதிக்கப்பட உள்ளது அந்த மாதிரி. டு பி அலோட் ஆன் தயர் பிரசன்ட் கோர்ஸ். ஓகேவா? பாஸ் பார்ட்டிசிபிள் மட்டும்தான் வருமானா சில கேசஸ்ல ஐஎன்ஜி ஃபார்மும் வரும். இந்த கேஸ்ல ஐஎன்ஜில எந்த ஆப்ஷனும் இல்லாததுனால கண்டிப்பா இடி தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டு பி அலோட் ஆன் தயர் பிரசன்ட் கோர்ஸ், வேர் டு கண்டினியூ டு பி அலோட் ஆன் தயர் பிரசன்ட் கோர்ஸ். அப்போ ஆப்வியஸா நம்ம சொல்லலாம் C and A is the right answer. So AC is the right answer. இப்படி தான் வேர்ட் ஸ்வாப். சார் என்ன சார் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கே சார், நீங்கள் ஒரு கான்செப்டே சொல்லாமல் டக்குன்னு வேர்ட் ஸ்வாப் பண்ணுறது. பயப்படாதீங்க. வேர்ட் ஸ்வாப்பை அக்குவே ராணி வர நம்ம திருப்பி ப்ராக்டிஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ இது ஆர்சியில் வந்தால் எப்படி இருக்கும்னு நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்ப்போமா. சூஸ் த வேர்ட் விச் இஸ் த ஆண்டனிம் ஃபார் த வேர்ட் கர்டைல்டு. நம்ம அந்த இடத்துல நல்லாவே கவனித்து ஞாபகம் வச்சுக்கிட்டதுனால சொல்கிறேன். பட் ஆக்சுவலாக என்ன பண்ணும், இந்த மாதிரி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ஃப்ரேசஸ் வந்தால் நேராக கண்டென்ட் போய் பார்க்கணும். கர்டைல்டுனா என்னன்னு பார்த்தோம், டிமினிஷ்ட், அதோட மீனிங் டிமினிஷ். வேணும்னே சினானிமை கொடுத்து வச்சிருக்கான் பாருங்க. ஷார்டன் அதுவும் வரும், ரீட்ரென்ச் அதுவும் வரும், டுவார்ஃப்னா குட்டி அதுவும் வரும். ஸோ ஆம்பிளிஃபை யுவர் ஹெட்செட், ஆம்பிளிஃபை த சவுண்ட், அதாவது ஃபோனில் வர்ற சவுண்டை ஆம்பிளிஃபை பண்ணி ஹெட்செட் கொடுக்கும். அதுதான் ஆம்பிளிஃபைனா டு இன்க்ரீஸ், டு இன்க்ரீஸ், டு இன்க்ரீஸ்னு ஜென்ரலாக சொல்லலாம். இல்லாட்டி டு மேக்னிஃபை, பெருசுபடுத்தி காமிப்பது. ஓகேவா? ஸோ லாஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட் வில் ரீப்ளேஸ் த வேர்ட் சர்ஜ்டு. நம்ம சர்ஜ்டுனா என்னன்னு பார்த்தோம், இன்க்ரீஸ்டு. ப்ளூமட்டட் அப்படின்னா டிக்ரீஸ்டுன்னு அர்த்தம். ஓகேவா? டிக்ரீஸ்டு கீழே நோக்கி போறதை தான் ப்ளூமட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்ளைன் அப்படின்னாலும் ஆப்போசிட் தான். மற்றதெல்லாம் பாருங்க. ட்விண்டில் அப்படின்னாலும் லெசன், அதாவது குறைவது, டு ரெடியூஸ் அப்படின்னு தான் அர்த்தம். ரிசீட் அப்படின்னா த சீ வாட்டர் ரிசீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசீட்னா கடல் உள்வாங்கிறது, ரிட்டர்ன் வருவது, ரிட்டர்னிங் பேக் அப்படின்னு சொல்லலாம். ரிசீட் அப்படின்னாலும் குறைவது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பூஸ்டட் இஸ் தி ரைட் ஆன்சர். புரிந்ததா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த 8 கொஸ்டினை பார்த்தப்பவே உங்களுக்கு கிளியர் கட்டா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ அவ்வளோதான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இதோட நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இதில் எந்த டவுட்ஸும் இருக்க தேவையில்லை. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க மக்களே, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை தாண்டி விதமாக கேட்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஸோ அப்படி கேட்டாலுமே we have to face that. அதுக்காக தான் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். அந்த டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் இருந்து ஒன்றை வேணால் கேட்கலாமே தவிர மற்றபடி கேட்க மாட்டாங்க. இன் அடிஷன் என்ன வாய்ப்பு இருக்குன்னா, வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் த பேசேஜ். ஒரு பர்டிகுலர் பேசேஜை கொடுத்து வாரன் பஃபெட் இந்த இடத்துல என்ன சொல்ல வராரு, இதுலேருந்து உன் முடிவு என்ன, ஒரு அசம்ஷன், ரீசனிங்கில் படிப்போம் பார்த்தீங்களா, ஆர்குமெண்ட் அசம்ஷன், அந்த மாதிரி வேணால் சில கேள்விகள் வரும். வெரி ரேர் கேசஸ் தான். ஸோ ப்ரிலிம்ஸ் லெவலில் இந்த அளவுக்கு கண்டென்ட் போதும். இதை பேஸ்டாகவே நிறையா கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் ஒரு நல்ல ஐடியாவோட கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ கீப் திஸ் and practice more. We will see in next video in another topic. Until then, this is Vishwanth signing off. Thank you guys.